ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம காசை எப்படி அழிக்க போறோம்னா எப்போதும் போல திண்ணி அழிக்க போறோம். இன்னைக்கு நாங்கள் ஸ்டீம் போட் வந்திருக்கோம். ஸோ ஒரு ஆளுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டான்டா வந்துட்டான்டா, நம்ம சிங்கக்குட்டி இறங்கிட்டான்டா, வைத்த கோசமாக வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கடையும் ஜேபியில் தாங்க இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டீம் போட் கடை. எனக்கு இத்தனை நாள் போன ஸ்டீம் போட்லேயே எனக்கு இந்த கடை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. ஏன்னா எக்கச்சக்கமான சாப்பாடு. எப்போதும் போல் ஏதோ ஒரு இடத்துல போய் நாங்கள் ஜம்முன்னு உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் சூப் சூஸ் பண்ண சொன்னாங்க. சூப்பும் நிறைய வகையில் இருக்குது, சாஸும் செம்ம நிறையா வகையில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன உரப்புக்கு தகுந்த மாதிரி இனிப்புக்கு தகுந்த மாதிரி என்ன சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், சீ ஃபுட்டில் எவ்வளோ வகையானது, தாவுறது, குதிக்கிறது, மிதக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ அதே சைடு இந்த சைடு வந்தோம்னா டிசர்ட்டில் வந்து வாஃபல் வச்சுருக்காங்க, ஜெல்லி வச்சுருக்காங்க, ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடையில் நம்மளும் சமைக்கலாம், அவங்களும் சமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிடிச்சமான விஷயம், இங்கே உள்ள அனைத்து ஃபிஷ் பாலுக்கும் ஃபில்லிங் இருக்குது. எல்லா தூளுக்கும் ஏதாவது ஒன்று வச்சுருக்கேன். ஸோ மீனில் கூட நிறைய வகை இருக்குது, மீட்டில் கூட நிறைய வகை இருக்குது. ஆடு, மாடு, கோழி, பண்டி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா சயோறு, கிழங்கு, தவு எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அள்ளி போட்டு நம்ம மேசையை நிரப்பிட்டோம். இது நம்ம மேசை. ஸோ நம்ம ஷெஃப் ரெடி ஆகிட்டாரு. எல்லாத்தையும் தூக்கி டப்பு டப்புன்னு எடுத்தோம் அவங்களுக்கு போட்டு. அதுக்கப்புறம் எப்படா அது வேவுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வேவுற வரைக்கும் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காரு. விட்டா வேவாமல் கூட சாப்பிடுவார் இவர். அப்பாடா ஒரு வழியாக தூக்கி வாயில் இறக்கிறாரு. பாருங்கள், ஒரு தவ்வை தொம்யம் முழுக்கு போட்டால் என்ன ரியாக்ஷன் பாருங்கள், என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு தவு எடுக்கிறாங்க. நான் சொல்லலை, நான் தவு உள்ளுக்குலாம் ஃபீலிங் இருக்குன்னு. அதான் பயப்பிள்ளைங்க பார்த்து மெரிசலாகிடுச்சிங்க. பார்த்தீங்களா தவுல என்ன ரியாக்ஷன். நல்லா பாருங்கள், பொரியுதா, இந்த மாதிரி நல்லா பொரிச்சு நல்லா சாப்பிட்லாம். என்ன ஒரு சிரிப்பு, தெய்வீக சிரிப்பு. சாப்ஸ்டிக்கே பிடிக்க தெரியாமல் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். தொம்மையை உங்களுக்கு என்னடா எட்டி பார்த்தா ஒரு ஆயிஸ்டரை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ என்னடா ஆயிஸ்டர்லாம் இருக்குன்னு பார்த்தா, ஆமாங்க, இந்த கடையில் ஆயிஸ்டர்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த அரிய வகை மிருகங்கள் வந்து அந்த அரிய வகை மிருகம் ஆயிஸ்டரை சாப்பிட போகுதுங்க. கிளப்புங்கள் அந்தமாரி. இதோ இங்கே ஒரு 2 அரிய வகை மிருகம் இருக்குது, நல்லா வச்சு வெளுக்கிறாங்க. ஏதோ நம்ம சாப்பிட்டோம், 10 கூப்பன் கொடுத்துட்டாங்க. அடுத்த வகையில் சந்திப்போம், பாய்.